வெனஸ்டே ப்ரீ மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? இன்னைக்கு காலையில் சைனா மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சைனாவோட பிஎம்ஐ டேட்டா ரிலீஸ் ஆயிருந்தது. 50.8 எதிர்பார்த்தாங்க, ஆனால் 51.4 கிடைச்சிருக்கு. இதனால சைனா மார்க்கெட் இன்னைக்கு காலையிலேருந்தே பாசிட்டிவா இருக்கு. இது போக சைனா ஜிடிபியும் 5% மேல க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு பாசிட்டிவ் நியூஸ்னால நம்ம சைனா மார்க்கெட் 1% மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்எஸ்சியில் அவங்க எக்ஸ்பிரி டேட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வீக்லி எக்ஸ்பிரி இப்போ நமக்கு தேர்ஸ்டே எக்ஸ்பிரி இருக்கு இல்லையா, இது என்ன பண்ண போறாங்கன்னா ஏப்ரல் செகண்ட் வீக்ல இருந்து மண்டேக்கு அவங்க ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் மந்த் அண்ட் கான்ட்ராக்டை அவங்க தேர்ஸ்டேல தான் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா ஏப்ரல் செகண்ட் வீக்ல இருந்து எல்லா கான்ட்ராக்ட்டுமே திங்கக்கிழமை எக்ஸ்பைரி ஆகும். மந்த் எண்ட்ல கூடிய கான்ட்ராக்ட் மட்டும் நமக்கு தேர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆகும். நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எல்லாமே தேர்ஸ்டே தான் எக்ஸ்பைரி ஆக போகுது. நிஃப்டி வீக்லி மட்டும்தான் திங்கக்கிழமை எக்ஸ்பைரி ஆகும். இந்த சேஞ்ச் ஏப்ரல் 3 இருந்து எஃபெக்டிவா வரப்போகுது. ஏஷியா டவ் 0.04% பாசிட்டிவா இருக்கு. ஜப்பான் மார்க்கெட் அன்னைக்கு 0.02% பாசிட்டிவா இருக்கு. சைனா மார்க்கெட் அண்ட் ஹாங்செங் 1.36% பாசிட்டிவா இருக்கு. ஏஜிஎஸ் நிஃப்டி 0.06% ஃபாலோ இருக்கு. நம்ம நேற்றே சொன்ன மாதிரி 22,000 பாட்டம் லெவல், 22,150 டாப் லெவல். இந்த லெவலுக்குள்ள தான் மார்க்கெட் இன்னைக்கும் ட்ரேட் ஆகிற மாதிரி இருக்கு. இந்த ரெண்டு லெவலில் ஏதோ ஒன்று பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும். இந்த ட்ரெண்ட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன் ஸ்டார்ட் ட்ரேடர்ஸ் எம்எஸ்சி அண்ட் எஸ்டிஆர்ல ஃபுல் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பெர்ஃபெக்டா இருக்கும்.